வணக்கம் நண்பர்களே, ஃபர்ஸ்ட் ஷோ டாக். வணக்கம் நண்பர்களே சொல்றதை விட வணக்கம் கேபிஒய் பாலா. உங்களை நோக்கி தான் அந்த கேள்வி, உங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஏன் அப்படின்னா, கேபிஒய் பாலா நல்லவரா கெட்டவரா? பாஷா படத்துல டைலாக் வரும்ல, சொல்லுங்க 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 அப்படின்னு. அது மாதிரிதான் எல்லா தரப்புல இருந்தும் உங்க மேல அந்த கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. சொல்லுங்க பாலா, சொல்லுங்க பாலா, சொல்லுங்க பாலா அப்படின்னு. ஏன்னா உங்க மேல குற்றச்சாட்டு வைத்த பத்திரிகையாளர் கூட யாரும் சாதாரண ஆட்கள் கிடையாது. எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, அவங்க பிரிண்ட் மீடியாவில இருந்து எலக்ட்ரானிக் மீடியால தங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ண முடியல. சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு அப்படிங்கிறதுனால அவங்க ஒரு யூடியூப் சேனல் வச்சுக்கிட்டு அதுல இருந்து அவங்களுடைய கருத்துக்களை பரிமாறுறாங்க. இந்த கருத்துக்களுமே கூட நம்பகத்தன்மையுடையது. நிறைய இடத்துல இருந்து அவங்க இன்ஃபர்மேஷன் எல்லாம் கேதர் பண்ணி தான் கொடுக்குறாங்க. ஒரு பிரபலங்களை தாண்டி ஒரு செய்தியாளருக்கு, ஒரு பிரிண்ட் மீடியால இருந்து யூடியூப் சேனல் ஆரம்பிச்ச ஒருத்தருக்கு இவ்வளவு ஃபாலோவர்ஸ் இருக்காங்க அப்படின்னா அது சும்மா கிடையாது. அந்த செய்தியில அவ்வளவு உண்மைத்தன்மை இருக்கு அப்படிங்கிறதுனாலதான் அவங்களுக்கு கடந்த காலங்கள்ல அவ்வளவு ஃபாலோவர்ஸ் கூடியிருக்காங்க. உங்களை வச்சு ஒன்னா அவங்க பெரிய யூடியூபர் ஆகல, ஒரு நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வரல. இப்போ அவங்க உங்க மேல அந்த குற்றச்சாட்டை வச்சிருக்காங்களே தவிர பிஃபோர் தட்டே அவங்க நிறைய வீடியோக்கள் வெளியிட்டு இருக்காங்க. உங்களோட தனிப்பட்ட முறையில டார்கெட் பண்ணுங்கிற எண்ணம் அவங்களுக்கு கிடையவே கிடையாது. எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, அவங்க சில எவிடன்ஸ் முன் வச்சிருக்காங்க. நீங்க கொடுத்த அந்த ஆம்புலன்ஸ் எல்லாம் ரொம்ப வாழ்ந்தது. காயலாங்கர்ல இருந்து எடுத்துட்டு அதை டிங்கரிங் ஒர்க் எல்லாம் பண்ணி அதை ரெனோவேட் பண்ணி அதுக்கு நம்பர் பிளேட் கூட இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க குற்றச்சாட்டு வச்சுக்கிறதுதான் நீங்க அந்த குற்றச்சாட்டுக்கு பிறகுதான் போயிட்டு ரிஜிஸ்டர் பண்ணிட்டு வர்றீங்க. அதெல்லாம் மக்களுக்கும் சரி, உங்களுடைய சப்போர்ட்டர்ஸுக்கு எல்லாருக்குமே ஒரு சந்தேகத்தை கிளப்பி இருக்கு. இப்ப அவங்க தொடர்ந்து அடுக்கடுக்கா குற்றச்சாட்டுகள் வச்சுக்கிட்டே இருக்காங்க. நீங்க இன்னும் உங்க தரப்புல இருந்து ஒரு செய்தி வெளியிடல. அது எதற்கான அறிகுறியா போகும்? மௌனம் சம்மதத்துக்கு அர்த்தம். அவங்க வைக்கிற குற்றச்சாட்டு உண்மையானது போல இருக்கு அப்படிங்கிறது தான் போகும். நாங்களும் கூட ஒரு சின்ன சேனல் தான் ஆரம்பிச்சிருக்கோம். இப்பதான் எங்களுக்கு சொற்பமான சப்ஸ்கிரைபர்ஸ் தான் இருக்காங்க. இந்த வீடியோ நாங்க ஏன் வெளியிட வேண்டிய சூழல் ஏற்படுது அப்படின்னா, உங்களை பத்தி ரொம்பவே நாங்க பாராட்டி பேசியிருந்தோம். ஏன்னா நீங்க நிறைய உதவிகள் பண்ணியிருக்கீங்க. கல்விக்கா இருக்கட்டும், மருத்துவத்துக்கா இருக்கட்டும், அல்லது இன்னும் அப்படி இந்த துளு இளமை படத்துல நடிச்ச அந்த அபிநய் அவருக்கு போயிட்டு ஹெல்ப் பண்றதா இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கீங்க. உங்களை நாங்க சோனு சூது, அஸ்ஸா சாய், லாரஸ் மாஸ்டர், நம்ம சூர்யா சார் கூட எல்லாம் கம்பேர் பண்ணி பேசியிருந்தோம் இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு நபர் மேல தொடர்ந்து குற்றச்சாட்டு வைக்கும்போது அது எங்களுக்கு கூட ஒரு பயத்தை ஏற்படுத்தும் இல்லையா? நம்ம அவரை பத்தி பாராட்டி பேசிட்டோம், இப்போ செய்திகள் இது மாதிரி நிலவிட்டு இருக்கு, அவர் தரப்புல இருந்து ஒரு விளக்கமும் வரலையே அப்படிங்கிறதுனாலதான் இந்த வீடியோ நாங்க வெளியிட வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலை ஏற்படுது. சோ பிளீஸ் பாலா, தயவு செய்து அந்த குற்றச்சாட்டுகளுக்கான விளக்கத்தை நீங்க கொடுத்தே ஆக வேண்டும். அதுதான் உங்களுடைய ஃபியூச்சருக்கு ரொம்ப நல்லது. இல்ல அப்படின்னாக்கா அது வேற மாதிரியான ஒரு சிக்னல்ஸ் போய் மக்கள் கிட்டவும் உங்களுடைய ஆதரவாளர்கிட்டவும் போய் சேரும். தயவு செய்து விரைவில் பத்திரிகையாளரை சந்திச்சு உங்களுடைய தரப்பு நியாயத்தை நீங்க வெளியிடணும்னு சொல்லி அன்பா கேட்டுக்கிறோம். நன்றி, வணக்கம்.